பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 25/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி மதியம் 1:45 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் காலை 8:05 வரை, பின்பு சதயம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமையக்கூடும். எண்ணியதை ஈடேற்றும் வல்லமை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு விரும்பியதை வாங்கக்கூடிய யோகமுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் உற்சாகமும் மன நிறைவும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களும் பாராட்டுகளும் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய உன்னதமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவில்லாத நாளாகவும் இருக்கும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும். பொருளாதார சூழ்நிலை மன நிறைவாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு எண்ணியது ஈடேறும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களில் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பைரவர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். செய்யும் தொழிலில் அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான பலன்களை காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் எதிர்பாராத நண்பர்களின் வரவுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். தம்பதிகளிடையே கருத்தொற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த திருப்பங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரின் வருகையால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை.
கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோர் உங்களின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருந்து வருவார்கள். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனம் கொள்வது அவசியமாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் அடர் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன நிறைவான நல்ல நாளாக இருக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த நண்பர்களின் வருகையால் மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு சேர்ப்பதாக அமையக்கூடும். பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் சற்றே வேலைப்பளு அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபங்கள் சங்கடங்களை கொடுத்தாலும் நாளின் பிற்பாதியில் மன நிறைவான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்புடைய நாளாக இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் எண்ணிய வண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களில் வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, சிந்தனையில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை சகோதர வழி உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகமாகும். தொழிலில் புதிய யுத்திகளை பயன்படுத்தி லாபங்களை காண்பீர்கள். பயணங்களால் லாபங்களை அடையக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். புதிய முயற்சிகள் யாவும் புது பொலிவுடன் நிறைவேற்றி மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருப்திகரமான பண வரவால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றம் மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் தங்குதடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த பணம் வந்து சேருவது மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொடுத்த பணங்கள் வசூலாகக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வெற்றியை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கரும் பச்சை மற்றும் கருநீலம். மீனராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். தம்பதிகளிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது அமைதியை தரக்கூடியதாக இருந்து வரும். இன்றைய தினம் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவைப்படக்கூடியதாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். தொலைதூர பயணங்களால் லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.